பெஞ்சல் புயல் காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் பெய்த மழை நீரால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மழைநீரை வெளியேற்றும்படி அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், மழைநீரை அகற்ற என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? அது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக. வணக்கம் ஆனந்தி. வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயல் காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை முதல் விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் அவதியை அடைந்து வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட மகாலட்சுமி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. தற்போது இந்த பகுதியில் சுமார் 3 அடிக்கு மேல் சாலையில் மழைநீர் தேங்கி இருப்பதால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். இதில் சில வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடுமையாக அவதி அடைந்து வருகின்றனர். சாலையில் தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் நீந்தி செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் இப்பகுதியில் மழைநீர் அதிகரித்து வருவதால் மக்கள் மிகுந்த அச்சமும் அடைந்துள்ளனர். குறிப்பாக புயலின் தாக்குதலின் காரணமாக 2 நாட்களாக இப்பகுதியில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. வயதானவர்கள், பெண்கள், குழந்தைகள் இப்பகுதியில் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி உள்ளனர். இப்பகுதியில் உள்ள கால்வாய்களில் ஏற்பட்டுள்ள மழை நீரை அகற்றி வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.